بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபோ தாபியின்கள், நல்லோர்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்றும் உண்டாவதாக. ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படி, எதெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதர நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஐங்கால கடமைகளை குறித்து சொல்லியிருக்கக்கூடிய பல்வேறு வசனங்களில் ஒரு வசனத்தில் ஹஜ்ஜை குறித்து சில செய்திகளை சொல்லுகிற போது, வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள். ஹஜ்ஜி செய்யக்கூடிய தகுதி என்ன என்றால், உடல் பலமும் பொருளாதார சூழ்நிலையும் உங்களுக்கு நல்ல முறையில் இருந்தால் நீங்கள் அவசியமாக ஹஜ்ஜி அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்கிறான். முஸ்லிமான ஆணும் சரி பெண்ணும் சரி எப்போது பருவ வயதை அடைந்து விட்டார்களோ அப்போதிருந்து ஐங்கால தொழுகைகள், ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது, பொருளாதார ரீதியாக ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் ஜக்காத்து கொடுப்பது, இப்போது சொல்லப்பட்ட இந்த பொருளாதாரமும் உடல் பலமும் இருந்தால் ஹஜ்ஜி செய்வது என்பது அவசியமானது. கண்டிப்பாக இதை செய்து ஆக வேண்டும். இதை செய்யாத போது நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம் என்பதை குர்ஆனுடைய வசனங்களிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸிலேயும் பார்க்க முடிகிறது. எனவே இதை குறித்து நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து நம்முடைய நிலைமையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழுகையை குறித்து குர்ஆனிலே பல்வேறு வசனங்களிலே சொல்லப்படுகிறது. வாக்கீமு ஸலாத்த வாத்து ஜக்காத்த, தொழுகையை முறையாக அந்தந்த நேரத்திலே ஐங்கால தொழுகைகளை தொழுங்கள், ஜக்காத்து கொடுத்து வாருங்கள். அதே போல் நோன்பை குறித்து சொல்லுகிற வசனத்திலே ரமலான் மாதத்திலே நோன்பு வையுங்கள், இந்த மாதத்திலே தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி அருளியிருக்கிறான் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து சொல்லுகிற போது, ஒரு மூமினிடத்திலே தொழுகை இல்லாத போது அவர் மூமினுடைய தன்மையை விட்டு நீங்கி விடுகிறார், அவர் மூமினே கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த முனாஃபிக்குகள் கூட தொழுகையை நிர்பந்தமான சூழ்நிலையிலே தொழுதிருக்கிறார்கள். நாம் தொழாத போது நம்மை முஸ்லீம் இல்லை, மூமின் இல்லை என்று நினைத்து விடுவார்களோ என்று பயந்து தொழுதிருக்கிறார்கள். இது வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இந்த 5 கடமைகளை கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு நடைமுறைப்படுத்தி சொல்லி தந்திருக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து, நல்லடியார்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறார்கள். நாமும் அப்படி சொல்லித்தான் முஸ்லீமாக மூமினாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நடைமுறைப்படுத்த இன்னும் வரவில்லை, அதில் கவனம் செலுத்தவில்லை. எனவே வரக்கூடிய நாட்களிலே
இப்போது சொல்லப்பட்ட இந்த கடமைகளிலே தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடமைகளையும் சரியாக செய்கிற போது உலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் நமக்கு நல்லதாக இருக்கும். இதை புரிந்து கொண்ட நபித்தோழர்கள் நல்லடியார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை உயிர் மூச்சாக எடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ஜி சம்பந்தமாக இப்போது நாம் பார்க்கிற போது இப்போது தமிழகத்திலேயும் இந்தியாவிலே பல பகுதிகளிலேயும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்று ஹஜ்ஜி செய்யக்கூடிய நிலைமையை நியத்து வைத்து பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய செய்தியெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பயணத்தையும் உடைய நோக்கத்தையும் லேசாக்கி நல்லதாக்கி வைக்கட்டும். யாருக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை இதுவரைக்கும் கொடுக்கவில்லை, இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு கொடுத்து அந்த பாக்கியத்தை குடும்பத்தோடு நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. ஹஜ்ஜி என்பது எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை குர்ஆனிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸிலேயும் பார்க்கிற போது பல்வேறு செய்திகளை பார்க்க முடிகிறது. ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு உண்மையான முஸ்லிமான ஆணும் சரி பெண்ணும் சரி அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையும் நிராசை அடைந்து விடக்கூடாது. இன்றைக்கி நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எப்படி எதிர்பார்த்து நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு வாழ்கிறோம் என்று பார்க்கிற போது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே தான் நம்முடைய அந்த சிந்தனைகள் எண்ணங்கள் இருக்கிறதே தவிர முழுமையாக அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டு நம்முடைய சிந்தனைகள் எண்ணங்கள் இல்லை. இப்போ ஹஜ்ஜை சம்பந்தமாக சில விஷயங்களை பேசி வருகிறோம். இப்போ ஹஜ்ஜை குறித்து யோசிக்கிற போது அந்த பாக்கியத்தை பெறாதவர்கள் நினைக்கக்கூடிய சிந்தனை எப்படி இருக்குது என்றால், அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, நாமெல்லாம் ஹஜ்ஜு செய்ய முடியுமா, அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குமா, இந்த காலகட்டத்தில் ப்ரைவேட்டில் போனால் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா ஆகுது, கவர்மெண்ட்டில் போனால் 3 லட்சம் 4 லட்சம் ஆகுது, நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குமா, நாமெல்லாம் ஹஜ்ஜு செய்ய முடியுமா என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் முடியாது என்ற எண்ணம் இருக்கிறது. இப்படிப்பட்ட எண்ணம் முஸ்லிமான ஆணுக்கு இருக்கக்கூடாது, பெண்ணுக்கு இருக்கக்கூடாது. வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அமைத்து வைக்க வேண்டுமோ அப்படி அமைத்து வைத்திருக்கிறான். நாம் அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினால் அந்த வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அந்த வாய்ப்பு என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. அதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும். எல்லோருக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானா என்றால் இல்லை. யாரை அல்லாஹ் தஆலா நாடி இருக்கிறானோ, யாருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான். நம்ம ஊர்லேயும் சரி, நமக்கு தெரிஞ்ச குடும்பத்திலையும் சரி, அல்லது நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களும் சரி, வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கும். ஹஜ்ஜு செய்யக்கூடிய அளவுக்கு உடல் பலம் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஹஜ்ஜு செய்யாமலே மரணித்து போய்விட்டார்களே, அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. எல்லாம் இருக்கிறது, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அப்போ அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறானோ அவர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பான். அது லேசான ஒன்று கிடையாது. அப்போ அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது. குர்ஆனிலே அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை குறித்து சொல்லக்கூடிய பல்வேறு வசனங்களிலே ஒரு செய்தியை சொல்கிறான். இன்னக்க அன்தல் வஹாப். இந்த வஹாப் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், அல்லாஹ் பெரும் கொடையாளி, நம்மை போல கிடையாது. அல்லாஹ் கொடுக்க கொடுக்க அவனுடைய கசானா என்பது குறைந்தே போகாது. அதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, கடலிலே ஒரு குருவி தன்னுடைய ரெக்கையை விட்டு வெளியே எடுத்து அதை உதறுகிற போது ஒரு துளி கீழே விழுகிறது பாருங்கள் பூமியிலே, அதுதான் அல்லாஹ்வுடைய ஹசானாவிலே குறையுமே தவிர கடல் என்பது அல்லாஹ்வுடைய ஹசானா மாதிரி அது குறையவே குறையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனில் இதை குறித்து வருகிற அந்த வசனத்தினுடைய விளக்கத்திலே பார்க்கிற போது, இன்னக்க அன்தல் வஹாப், யா வஹாப், பெரும் கொடையாளனே, எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு, என்னுடைய மனைவிக்கு அந்த பாக்கியத்தை கொடு, என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை கொடு, என்னுடைய சந்ததிகளுக்கு அந்த பாக்கியத்தை கொடு என்று நாம் கேட்கிற போது, எப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தை பிடித்து போய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கபூல் செய்கிறானோ, நிச்சயமாக அந்த பாக்கியத்தை யார் மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டு கேட்டார்களோ அந்த பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். வரலாற்றிலே பல்வேறு சம்பவங்கள் அதற்கு உதாரணத்தை சொல்ல முடியும். அப்போ அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு நாம் நிராசை அடைந்து விடக்கூடாது, கேட்டுக்கொண்டே இருக்கணும். நமக்கெல்லாம் கிடைக்காது, நாமெல்லாம் அந்த பாக்கியத்தை பெற முடியாது, நாமெல்லாம் ஹஜ்ஜு செய்ய முடியாது என்ற அந்த தாழ்வு மனப்பான்மை ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சந்தர்ப்பத்திலே வரக்கூடாது. அல்லாஹ் கொடுப்பான். நான் இப்போது ஏழையாக இருக்கிறேன்,
இப்போ எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, இன்ஷா அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். யா வஹாப், பெருங்கொடையாளனே எனக்கு அந்த பாக்கியத்தை கொடு என்று கேட்டுக்கொண்டே இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். உள்ளம் சார்ந்த ஒன்று, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து கேட்கக்கூடிய ஒன்று. நபிமார்கள், சஹாபா பெருமக்கள், நல்லடியார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இந்த சிந்தனையோடு, இப்படிப்பட்ட இந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வை சார்ந்து உலக வாழ்க்கையும் சரி மறு உலக வாழ்க்கையும் சரி எது தேவையோ அதை கேட்டிருக்கிறார்கள், பெற்றிருக்கிறார்கள். அதான் வரலாற்று உண்மை. நாமும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கேட்டால் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ்களிலே பார்க்கிற போது கடுமையான எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறார்கள். அது லேசான ஒன்று கிடையாது. யார் ஒருவர் வசதி வாய்ப்பு இருந்து உடல் ஆரோக்கியம் இருந்து ஹஜ்ஜி செய்யவில்லையோ அவர் யூதராகவோ கிறிஸ்துவராகவோ மரணிக்கட்டும். நவுது பில்லா, அல்லாஹ் அந்த நிலைமையை விட்டு நம்மை காப்பாற்றுவானாக. எப்படிப்பட்ட கடுமையான எச்சரிக்கை பாருங்கள். வசதி வாய்ப்பு இருந்து உடல் பலம் உடல் ஆரோக்கியம் இருந்து யார் ஒருவர் ஹஜ்ஜி செய்யவில்லையோ அவர் யூதராகவோ கிறிஸ்துவராகவோ மரணிக்கட்டும். இன்றைக்குள்ள கால சூழ்நிலையில் சிலருடைய எண்ணத்தை நாம் பார்க்க முடிகிறது. 5 லட்சம் ரூபா இந்த காலகட்டத்தில் கொடுத்து நம்ம ஹஜ்ஜி போவதா, அல்லது ஒரு 3 லட்சம் ரூபா அல்லது 4 லட்சம் ரூபா 7 லட்சம் ரூபா, இப்படி சில லட்சங்களை செலவு செய்து நாம் ஹஜ்ஜி செய்வதா என்ற ஒரு எண்ணம், இந்த எண்ணத்தை ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். குரானை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால், ஓதி பார்த்தால், தர்ஜுமாவை படித்து பார்த்தால் ஒரு செய்தி ஷைத்தானை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். நன்மை செய்கிற போது ஷைத்தான் உங்களுக்கு அதை தடுப்பதற்காக சில எண்ணங்களை ஏற்படுத்துவான். அதிலே ஒன்று தான தர்மம் செய்வதோ ஜக்காத்து கொடுப்பதோ இது போன்ற நன்மையான காரியங்கள் செய்கிற போது உங்களுக்கு வறுமையை ஏற்படுத்தி அதை தடுப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குரானிலே சொல்கிறான். 5 லட்சம் ரூபா 7 லட்சம் ரூபா கொடுத்து நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறீங்களா, இது இவ்வளோ பெரிய தொகையெல்லாம் செலவு செய்தால் எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு வறுமையினுடைய பயத்தையும் இப்படிப்பட்ட எண்ணத்தையும் ஷைத்தான் கொடுக்கிறான். அதிலிருந்து வெளியே வந்து விட்டு நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறானே, நாம் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துக்கு வரணும், நியத்து வைக்க வேண்டும். அப்படி நியத்து வைக்கிற போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நமக்கு நிறைவேற்றி தருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி இப்னு ஹிப்பான் என்கிற நபிமொழி தொகுப்பிலே வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ அந்த நேரத்தில் அன்சாரி, மதினாவை சார்ந்த அன்சாரி தோழர் ஒருவர் வருகிறார். கலிமாத்துன் அஸ்அலு அன்குன்ன யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் சில விஷயங்களை கேட்க வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இஜ்லிஸ், கொஞ்சம் உட்காருங்க என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு இன்னொரு சகீப் என்ற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு தோழர், ஒரு சஹாபி வந்து யா ரசூலல்லாஹ், உங்களிடத்தில் சில சந்தேகங்களை கேட்க வந்திருக்கிறேன், உட்காருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு முதலாவது அன்சாரி குடும்பத்தை சார்ந்த மதினாவை சார்ந்த ஒருவர் வந்திருக்கிறார், ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கிறார். அவருக்கு சொன்னதற்கு பிறகு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னபோது ரெண்டாவது வந்து அந்த தோழர் சொல்லுகிறார், முதலாவது உள்ள அந்த தோழர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் மதினாவை சார்ந்தவன், நான் மதினாவில் தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு பரவாயில்லை. ரெண்டாவது தாயிஃப் என்கிற சக்கீப் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் வந்திருக்கிறாரே, அவருக்கு கேள்வி கேட்டு அதற்குள்ள பதிலை சொல்லுங்கள், அவர் தூரமான பகுதியிலிருந்து வந்திருக்கிறார் என்று அந்த ரெண்டாவது அந்த தோழருக்கு முதல் தோழர் அனுமதி கொடுக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ரசூலுல்லாஹ்வுடைய மோஜிசா, அற்புதம் என்ற அந்த பட்டியலிலே வருகிறது. என்னிடத்தில் சில கேள்விகள் கேட்க வந்திருக்கிறீர்கள், அந்த கேள்விக்கு நானே கேள்வி கேட்டு நீங்கள் எதற்காக வந்திருக்கீங்க என்று நானே சொல்லட்டுமா அல்லது நீங்கள் கேட்கிறீர்களா? யா ரசூலல்லாஹ், நீங்களே சொல்லுங்கள், நான் எதற்காக வந்திருக்கிறேன், என்ன கேள்வி கேட்க வந்திருக்கேன் என்பதை நீங்களே சொல்லுங்கள், அதை கேட்டு நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ருக்கு எப்படி செய்ய வேண்டும், சஜிதா எப்படி செய்ய வேண்டும், எப்படி தொழ வேண்டும், நோன்பு எப்படி வைக்க வேண்டும், இது சம்பந்தமாகத்தானே நீங்கள் கேட்க வந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பி வைத்து அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன் யா ரசூலல்லாஹ், நான் இதைத்தான் கேட்க வந்தேன். அப்படியா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வந்திருக்கக்கூடிய தோழருக்கு பதில் சொல்கிறார்கள். ருக்கு என்பது முட்டுக்காலை விரல்களை விரித்த வண்ணம் சமமாக வைத்துக்கொண்டு நீங்கள் ருக்கு செய்ய வேண்டும். இதுதான் ருக்குவுடைய முறை. தொழுகையுடைய முறை நமக்கு இன்னைக்கு சரியாகவே தெரியாமல் அவசரமாக அல்லது ஏனோதானம் என்று செய்யக்கூடிய சில நிலைமைகள் இருக்கிறது.
சிலர்கள் உடல் நல குறைவின் காரணமாக அந்த ருக்கு சஜிதா போன்ற அந்த அமல்கள் அந்த ருக்குன்களை செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது. ஆக நல்ல முறையில் இருந்து ஒருவர் ருக்குவை அவசரமாக செய்கிற போது அது சரியானது கிடையாது. நீங்கள் ருக்குவுக்கு போனால் உங்கள் முதுகை சமமாக வைத்துக் கொள்ள வேண்டும், கை விரல்களை வைத்துக்கொண்டு முட்டுக்காலை பிடிக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அப்போ அந்த நேரத்திலே அந்த வளமையாக ஓதக்கூடிய தஸ்பீகள் சுபான் ரப்பியல் அலீம் என்ற அந்த தஸ்பீகை ஓத வேண்டும். குறைந்தது 3 தடவை. அதற்கு பிறகு 5 தடவையோ 7 தடவையோ 9 தடவையோ நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஓதிக்கொள்ள வேண்டும். குறைந்தது 3 தடவை. இப்படித்தான் நீங்கள் ருக்கு செய்ய வேண்டும். சஜிதா செய்கிற போது உங்களுடைய நெற்றி பூமியிலே பட வேண்டும், உங்களுடைய கைகள் பூமியிலே பட வேண்டும். ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் கையை அகற்றி மேலே தூக்கி வைக்க வேண்டும், முட்டுக்கால் பூமியில பட வேண்டும், கால் விரல்கள் பூமியில பட வேண்டும். ஆக மூக்கு, நெற்றி, கை விரல்கள், முட்டுக்கால், கார் விரல்கள் எல்லாம் பூமியிலே பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் பூமியை விட்டு உயர்த்தி விடக்கூடாது. இன்னைக்கு சிலர்களை பார்க்கிறோம், நெற்றி மட்டும் தான் பூமியில் இருக்கும், மூக்கு இருக்காது, கால் மேலே ஒரு காலுக்கு மேலே ஒரு காலை தூக்கி போட்டிருப்பார்கள், கையை பூமியில் படுக்க போட்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட முறையில் ருக்கு செய்யக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இது சரியான முறை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு இப்படித்தான் செய்ய வேண்டும். நெற்றி பூமியில பட வேண்டும், மூக்கு பட வேண்டும், கைகள் பூமியில இருக்க வேண்டும், கால் விரல்கள் பூமியில இருக்க வேண்டும், முட்டுக்கால் பூமியில இருக்க வேண்டும், கையை அகற்றி மேலே உயர்த்தி வைத்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த முறையிலே நீங்கள் ருக்கு செய்ய வேண்டும். வலா தன்குரு நக்கரா, கோழி கொத்துவது போல கொத்தாதீர்கள். அன்றே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். சிலர்கள் தொழக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடியும். பள்ளிவாசலே பார்த்திருப்போம். அவசரமாக வருவார்கள். காமத் சொல்வதற்கு 2 நிமிஷம் இருக்கும் அல்லது 3 நிமிஷம் இருக்கும். நான் சுன்னத் தொழுகை என்ற பெயரிலே வேகமாக அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே 4 ரக்காத்தை தொழுது முடித்து விடுவார்கள். ருக்கு போவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ அந்த முறைப்படி இருக்காது. சஜ்தாவுக்கு போவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாலும் அந்த முறைப்படி இருக்காது. வேகமாக தொழுது விட்டு அந்த நான் முன் சுன்னத் தொழுது விட்டேன் என்ற அந்த ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். இது சரியான தொழுகை கிடையாது. கோழி கொத்துவது போல கொத்தாதீர்கள். தெருக்களிலே வீதிகளிலே இதற்கு உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார். நீங்கள் பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். கோழி ஏதாவது ஒரு இரையை சாப்பிடுகிற போது வேகமாக ஒரு செகண்டு கூட அதற்கு இருக்காது, வேகமாக கொத்தி அப்படியே எடுத்துக்கொண்டே இருக்கும். இப்படி சஜ்தா செய்யாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு சொல்கிறார்கள். அடுத்து ஒவ்வொரு நிலைமைகளிலையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு நீங்கள் தொழுகை அமைத்துக் கொள்ள வேண்டும். வேகமாக தொழக்கூடாது என்ற இந்த வழிமுறையை சொன்னார்கள். அடுத்ததாக மாதத்திலே 3 முறை நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும். பிறை 13, பிறை 14, பிறை 15. இந்த 3 நாட்கள் நீங்கள் நோன்பு வைத்தால் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு வைத்ததற்கு சமமான நன்மைகள் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வந்திருக்கக்கூடிய தோழருக்கு பதில் சொன்னதாக முதலாவது அந்த ஹதீஸினுடைய முதல் பகுதியிலே பார்க்கிறோம். ஆக தொழுகையுடைய முறை, நோன்பு எப்படி வைக்க வேண்டும், அதிகப்படியாக வைக்கக்கூடிய நோன்பு என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது வந்த தோழரை பார்த்து பேசுகிறார்கள். அன்சாரி தோழரை பார்த்து, நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று நானே கேள்வி கேட்டு நானே சொல்லட்டுமா அல்லது நீங்கள் சொல்கிறீர்களா என்று முதலாவது தோழரிடத்திலே கேட்டதை போல கேட்டார்கள். யார சொல்லலாம், நான் எதற்காக வந்திருக்கிறேனோ அதை நீங்களே கேட்டு நீங்களே சொல்லுங்கள், நான் அதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒருவர் தன்னுடைய வீட்டிலிருந்து ஹஜ்ஜு செய்வதற்காக நியத்து வைக்கிறார், அவருக்கு என்ன நன்மை, இதைத்தானே கேட்க வந்தீர்கள்? ஆம் யார சொல்ல, இதைத்தான் நான் கேட்க வந்தேன். அரஃபாவிலே தங்கினால் என்ன நன்மை, இதைத்தானே கேட்க வந்தீர்கள்? ஆம் யார சொல்ல, இதைத்தான் நான் கேட்க வந்தேன். சைத்தானுக்கு கல்லெறிந்தால் என்ன நன்மை, இதைத்தானே கேட்க வந்தீர்கள்? ஆம் யார சொல்ல, இதைத்தான் நான் கேட்க வந்தேன். அடுத்து தலையை மலித்து கொண்டால் என்ன நன்மை, அதைத்தானே கேட்க வந்தீர்கள்? ஆம் அதைத்தான் கேட்க வந்தேன். கடைசியிலே தவாஃப் விதா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய அமல்களெல்லாம் முடித்து விட்டு அந்த தவாஃப் செய்து விட்டு வந்தால் என்ன நன்மை, இதைத்தானே கேட்க வந்தீர்கள்? யார சொல்ல, இதைத்தான் நான் கேட்க வந்தேன். சத்தியத்தின் மீது உங்களை அனுப்பி வைத்து அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், யார சொல்ல, இதைத்தான் நான் கேட்க வந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 5 விதமான கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள். இது கவனிக்க வேண்டிய ஒன்று. ஹஜ்ஜு சம்பந்தமான செய்தி என்பதற்காக அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஒருவர் வீட்டிலிருந்து ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று நினைத்து ஹஜ்ஜு செய்வதற்கு இன்னும் போகவில்லை, நினைக்கிறார், நியத்து வைக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த இந்த செய்தி இந்த காலத்தில் நமக்கு எல்லாமே ரொம்ப இலகுவாக போய்விட்டது. நான் ஹஜ்ஜுக்கு போகணும் என்று ஒரு நியத்து வைக்கிறார். அந்த காலத்தில் எப்படி இருந்ததெல்லாம் நமக்கு தெரியும். நாம் வாழக்கூடிய இந்த
பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற நாடுகளாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் குதிரையிலேயோ ஒட்டகத்திலேயோ 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாத காலம் போவார்கள். நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் கப்பல் மார்க்கமாக 3 மாதம் 4 மாதம் போயிருக்கிறார்கள். அப்போ எப்போது நியத்து வைக்கிறார்களோ, எப்போது அந்த எண்ணம் அவர்களுக்கு ஏற்படுகிறதோ, அப்போது இருந்து அவருடைய வீட்டிலிருந்து காபத்துல்லாவுக்கு போய் சேரக்கூடிய இடம் வரைக்கும் எவ்வளவு எட்டுக்கள் நடந்து போகிறோமோ, ஒவ்வொரு எட்டுக்கள், நீ ஒரு எட்டு எடுத்து வைத்தால் ஒரு நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கிறான், ஒரு தீமை அல்லாஹ் அழிக்கிறான், ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான். இங்கிருந்து காபத்துல்லா வரைக்கும் நம்ம எப்படி ஒவ்வொரு எட்டுக்கள் எடுத்து வைக்கிறோமோ இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கு. நியத்து வைத்ததற்கு, ஹஜ்ஜிக்கு போகணும் என்று நியத்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள், இதற்கு நன்மை உண்டு. ஒரு வேளை இஹ்லாசான எண்ணத்தின் அடிப்படையில் அவர் நியத்து வைத்து ஹஜ்ஜிக்கு போகவில்லை, அவர் வஃபாத்தாகி இறந்து போய்விட்டார் என்று சொன்னால் ஹஜ்ஜி செய்தால் என்ன நன்மையோ அந்த முழு நன்மை அவருக்கு கிடைக்கும். எண்ணத்துக்கு அல்லாஹ்விடத்திலே தனிப்பட்ட முறையில் கூலி உண்டு. இது முதலாவது, நீங்கள் வீட்டிலிருந்து செல்வதற்காக நியத்து வைத்தீர்கள், அதற்குண்டான நன்மை. அடுத்து அரஃபாவிலே தங்கியிருந்தால், ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு தெரியும், அரஃபாவிலே அவசியமாக கட்டாயமாக அங்கே தங்கித்தான் ஆக வேண்டும், தங்கவில்லை என்றால் ஹஜ்ஜி கூடாது. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா 7வது வானத்திலிருந்து 1வது வானத்துக்கு வந்து மலக்குமார்களை பார்த்து சொல்கிறான், என்னுடைய அடியார்களை பாருங்கள், என்னுடைய அடியார்களை பாருங்கள், புழுதி வடிந்த நிலைமையிலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ரொம்ப வறுமையான சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட இந்த நிலைமையிலே இந்த இடத்திலே தங்கியிருக்கிறார்களே, கது கஃபர்துலக்கும், அவருடைய எல்லா பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குமாரிடத்திலே சொல்கிறான். அரஃபாவிலே தங்கியிருந்தால் என்ன நன்மை என்று அந்த தோழர் கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரஃபாவிலே ஒருவர் தங்கிவிட்டால் எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். இந்த பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து சைத்தானுக்கு கல் எறியக்கூடிய சமயத்திலே உங்களுடைய எல்லா பாவத்தையும், பெரிய பெரிய பாவம், உலகத்தில் நாம் வாழ்கிற போது ஹஜ் செய்வதற்கு முன்னால் என்னென்ன பெரும் பெரும் பாவங்கள் செய்தோமோ அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். தலையை மலிக்கிற போது, மொட்டை அடிக்கிற போது ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை நாளை மறுமையிலே உண்டு. அது உங்களுக்கு ஒளியாக அல்லாஹ்விடத்தில் இருக்கும். கடைசியிலே அந்த தவாஃப் என்கிற ஹஜ்ஜத்துல் விதாவுடைய கடைசி தவாஃப் இருக்கிறது பாருங்கள், ஹஜ்ஜி முடித்துவிட்டு வரக்கூடிய சமயத்தில் ஒரு தவாஃப் செய்ய வேண்டும். அந்த தவாஃப் செய்வது உங்களுடைய எல்லா பாவத்தை அல்லாஹ் மன்னித்து அன்று பிறந்த குழந்தையை போல நீங்கள் திரும்ப வருகிறீர்கள். இது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. ஒருவர் இஹ்லாசான முறையில் எந்த விதமான உலகம் சார்ந்த சிந்தனை இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்து அந்தந்த வணக்க வழிமுறைகளை செய்தால் அன்று பிறந்த குழந்தையைப் போல எல்லா பாவம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில திரும்பி வருகிறார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஹஜ்ஜிக்கு இந்த நன்மை என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. இதில் யாருக்குமே எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. அன்று பிறந்த குழந்தையை போல திரும்பி வருகிறார்கள், எல்லா பாவம் மன்னிக்கப்படுகிறது. இதை விட பெரும் பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நாம் சிந்திக்க வேணும், கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, தொழுகையிலிருந்து மற்ற இதர நஃபிலான அமல்கள் வரைக்கும் எந்த அமலாக இருந்தாலும் சரி, இஹ்லாஸ் என்கிற மன தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்யக்கூடிய அந்த அமல் மட்டும்தான் அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுத்தரும். அந்த அமல்கள் தான் நாளைக்கு மறுமையில் நம்மளுக்கு ஈடேற்றமான வாழ்க்கையை பெற்றுத்தரும். இதில் உலகம் சார்ந்த எண்ணம் நமக்கு எப்போது வருகிறதோ எல்லா நன்மையும் வீணாக போய்விடும், நன்மையை பெற்று தராது. இப்போ சமகாலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு அமல் செய்யக்கூடிய சமயத்தில் ஹஜ்ஜிக்கு போனால் எப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் போகிறோம், எப்படிப்பட்ட எண்ணத்தோடு நாம் இருக்கிறோம் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும் என்பது வேறு விஷயம், அல்லாஹ்வுக்கு அவருக்கும் தெரியும். ஆனால் வெளிப்படையாக எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் நான் இன்றைக்கி பார்த்து வருகிறோம். ஜும்மா வரைகளில் முந்தைய காலங்களில் நான் ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். ஹஜ்ஜிக்கு போகிற போது நம்மை சார்ந்திருக்கக்கூடிய இடத்திலே ஏன் சொல்ல வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை நம்முடைய முன்னோர்கள் நல்லடியார்கள் ஏற்படுத்தினார்கள் தெரியுமா? ஹஜ்ஜிக்கு நான் போகிறேன் என்பதை தெரியப்படுத்துவதற்காக அல்ல. நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன், நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன், நானும் ஹஜ்ஜிக்கு போகிறேன், நானும் ஹாஜி என்று தெரியப்படுத்துவதற்காக அல்ல. இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கக்கூடியவர்களும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களும் சரி, இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்வதற்காக அதை வலியுறுத்தி சொல்கிறேன். அசல் நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம யாராவது நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள், உறவினர்கள், ஏற்ற வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர், நண்பர் யாருக்காவது சொல்லாலோ செயலாலோ ஏதாவது தீங்கு இழவித்தால்,
ஒருவருக்கு அநியாயம் செஞ்சுருக்கிறோம், நம்ம குடும்பத்தை சார்ந்தவருக்கு அல்லது நண்பருக்கு அநியாயம் செஞ்சுருக்கிறோம், கொடுக்கல் வாங்கலிலே முன்ன பின்ன நடந்து விட்டோம், ஏதோ ஒன்று செய்து விட்டோம். இப்போது நாம் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் அவரிடத்திலே சொல்லாமல் போய் அந்த பயணத்தை மேற்கொண்டு நாம் செல்கிற போது நமக்கு மரணம் வந்து இறந்து போயிட்டோம் என்று சொன்னால் இவரால் நம்மால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இவர் மன்னிக்காத வரை நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே மாட்டான். அது எவ்வளவு பெரிய அமல் செஞ்சாலும் சரி, கோடான கோடி அமல் செஞ்சாலும் சரி, நாளைக்கு மறுமையில் ஒருவர் மூலமாக பாதிக்கப்பட்டு அவர் அல்லாஹ்விடத்திலே பேசுவார், அல்லாஹ் இவர் மூலமாக நான் உலகத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு நீதி வேண்டும், எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பார். அல்லாஹ் தஆலா அதை கேட்டு சரி செய்து கொடுப்பான் என்பது சம்பந்தமாக பல ஹதீசுகள் இருக்கிறது. ஒருவர் கோடான கோடி நன்மை செஞ்சு உஹது மலையை விட அதிகமான நன்மை செய்து வந்திருப்பார், பாதிக்கப்பட்டவர் வந்து கொண்டே இருப்பார், எல்லா உலகத்தில் நான் இவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அப்படி அவர் நன்மை எடுத்து கொடுங்கன்னு அந்த உஹது மலை அளவு நன்மை இருக்கிறது பாருங்கள், எல்லா நன்மையும் காலியாக போய்விடும். கடைசியில் பாதிக்கப்பட்டவர் இன்னும் இருப்பார், அவருடைய தீமையை எடுத்து இந்த நன்மை செய்தார் பாருங்கள், உஹது மலை அளவு அந்த நன்மையெல்லாம் போய் தீமையாக வந்து கடைசியில் எதுவுமே இல்லாமல் போய் நரகத்துக்கு போவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவருடைய துஆவை பயந்து கொள்ள வேண்டும், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்துக்கு முன்னால் நிற்பார். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய சமயத்தில் அவரிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டு போங்கள். யாருக்காவது சொல்லால செயலாத பாவம் செஞ்சுருப்பீங்க, அந்த மன்னிப்பு கேட்டு விட்டுவிட்டால் அது சரியாக விடும், நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது என்ற இந்த காரணத்திற்காக வேண்டி தான் ஹஜ்ஜுக்கு போகிற போது சொல்லிவிட்டு போக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காக சொல்லப்பட்டது. இப்போ என்ன ஆகி போட்டது என்று சொன்னால், இந்த மாதிரி யாருக்காவது சொல்லாலோ செயலாலோ ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பார், அவரிடத்தில் மட்டும் சொல்ல மாட்டார், மற்ற எல்லாரிடத்துலையும் சொல்லிவிட்டு போய்விடுவார். நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், விருந்து வைத்திருக்கிறேன், கண்டிப்பாக வந்து கலந்து கொள்ளுங்க, நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், விருந்து வைத்திருக்கேன், கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். எது தேவையோ அதை விட்டு எது தேவையில்லையோ அதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அதை குறித்து நம்மிடத்தில் கேட்பான், நமக்கு மன்னிப்பு கேட்காமல் போய்விட்டோமே என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பானே என்ற அந்த அழகிய வழிமுறையை விட்டு இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. இதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இஹ்லாஸ் என்கிற மன தூய்மையோடு நாம் பயணத்தை மேற்கொள்கிற போது நமக்கு தெரியும், நீங்கள் எல்லாவரிடத்திலையும் சொல்ல வேண்டாம். யாரிடக்கு நாம் அநியாயம் செய்திருக்கிறோமோ அவரிடத்திலே சென்று இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் செஞ்சுட்டேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தவறு செஞ்சுட்டேன், அதை மன்னிச்சிருங்க என்று சொல்லிவிட்டு போனால் போதுமானது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்திய காலகட்டத்தில் வாழ்ந்த பெரிய பெரிய அரசர்கள் மன்னர்கள் எல்லாம் உம்ரா ஹஜ்ஜுக்கு போனதே தெரியாத அளவுக்கு போய்விட்டு வந்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், இதில் உலக சார்ந்த எதுவுமே இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் அது நன்மையை பெற்றுத்தராது என்ற இந்த காரணத்திற்காக வேண்டி இப்படிப்பட்ட வழிமுறையை அவர்கள் பின்பற்றியிருக்கிறார்கள். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய சமயத்தில் இதில் நீங்கள் எந்த உலக சார்ந்த நீங்கள் உண்மையிலேயே நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நாம் சிறந்த அந்தஸ்தை பெற வேண்டும், நாம் செய்யக்கூடிய நன்மையின் மூலமாக நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் சிறந்த அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் யாரையுமே பார்க்காதீர்கள். அவர் அதை நம்மிடத்தில் சொல்லாமல் போய்விட்டாரே, இவர் நம்மிடத்தில் சொல்லாமல் போய்விட்டாரே என்று நினைத்து கொண்டு சொல்லாதீர்கள். யாருக்காவது அநீதம் செய்து கொண்டால் அவரிடத்தில் மட்டும் சொல்லுங்க, மன்னிப்பு கேளுங்க, பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அதுதான் உண்மையான வழிமுறையை தவிர எல்லோருக்குமே தெரிய வேண்டும் என்று சொன்னால், நானும் ஹஜ்ஜிக்கு போகிறேன் என்று தெரிய வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் அது எல்லா நன்மையும் இழக்க செய்துவிடும். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையை நம்ம பார்க்கிறோம். இதில் என்ன நன்மை இருக்கிறது? எந்த அமலாக இருந்தாலும் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிற போது, சஹாபாக்கள் அதற்கு முன்னுரிமை கொடுத்து செய்திருக்கிற போது, நாம் அதற்கு நேர் மாற்றமாக செய்கிற போது அது எப்படி நமக்கு நன்மையை பெற்றுத்தரும்? எனவே இதில் நாம் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி செஞ்சால் என்ன நன்மை, அன்று பிறந்த குழந்தையாக திரும்பி வருகிறார் என்றால் எல்லா பாவம் மன்னிக்கப்படுகிறது, அதை விட பெரும் பாக்கி எதுவுமே கிடையாது. அதற்கு பிறகு இன்னும் அதிகமான நன்மைகள் செய்ய வேண்டும் என்று குர்ஆனுடைய வசனத்திலேயும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்லேயும் பார்க்கிறோம். எனவே எந்த அமல் செய்தாலும் அது இஹ்லாஸாக செய்ய வேண்டும் என்ற அந்த முடிவை நாம் நம்முடைய சிந்தனையில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஹஜ்ஜு செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு இருந்தால், உடல் பலம் இருந்து பொருளாதாரம் இருந்து நாம் ஹஜ்ஜு செய்யலாம் என்ற ஒரு நிலைமை இருந்தால் கொஞ்சம் கூட தாமதிக்காதீர்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் இல்லாட்டலாம் அடுத்த வருஷம் நாம் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று இப்போதே நியத்து வையுங்கள். அதற்குண்டான சூழ்நிலையை ஆரம்பத்திலே சில செய்தி உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். நீங்கள் எண்ணம் வைத்தால், நியத்து வைத்தால் அதை நிறைவேற்றக்கூடியது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அது எப்படி என்ற சூழ்நிலையெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். நாம் நியத்து வைத்தால் அதற்கே நன்மை உண்டு. அதற்கு பிறகு அதை நிறைவேற்றி கொடுப்பது அல்லாஹ்வை சார்ந்த விஷயம்.
இஹ்லாஸான எண்ணத்தோடு அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறானே, நாமும் ஹஜ்ஜு செய்யணும், நம்முடைய மனைவியும் ஹஜ்ஜு செய்யணும், அந்த பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறான், பொருளாதாரம் இருக்கிறது, வசதி வாய்ப்பு இருக்கிறது, நாமும் செய்யணும் என்ற நியத்து வைத்துக்கொண்டு வரக்கூடிய காலத்தில் அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய மக்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வரக்கூடிய காலங்களிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை வழிமுறைகளை பின்பற்றி இம்மையிலேயும் மறுமையிலும் சிறந்த மக்களாக இருப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் உதவி செய்து அருள் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு, பரிபூர்ண ஈமானோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாடு நம்ம சந்ததியும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. கெட்ட கெட்ட நிலைமையை விட்டும், கெட்ட மரணத்தை விட்டும், கெட்ட நோய்களை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாடு நம்ம சந்ததியும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.